அதே நேரத்துல எக்ஸிகியூஷன் வைஸ் படத்துல கண்டிப்பா ஃப்ளாஸ் இருக்கு. ஆரம்பத்துல அந்த மக்களோட வாழ்வியல சொன்னதா இருக்கட்டும், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும், அங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மாரி ஹாஃப் பேக்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் கதைக்குள்ள கதை போகுது. அதனாலேயே நம்மளுக்கு படத்து கூட கனெக்ட் ஆறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனா ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு கிட்டலாம் நம்ம படத்து கூட ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆயிர்றோம். அதே நேரத்துல ஒரு சில இடங்கள் சீன்ஸ் வந்து கன்டினியூட்டி மிஸ் ஆகுது. கனெக்டடா இல்ல. டப்பிங் சிங்க் இஷ்யூ இருக்கு. ட்ரெய்னிங் செஷன்ல அவங்க ஹிந்தியில பேசினாங்கன்னா, டப்பிங் இஷ்யூ வந்தா அது வேற. பட் ஆனா அவங்க லிப் சிங்க் பண்றது தமிழ்ல தான் லிப் சிங்க் பண்ணியிருக்கிறாங்க. பட் டயலாக்ஸ் வந்து வேறையா இருக்கு. நெறைய டப்பிங்ல தான் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பாங்க போல. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ட்ரெய்னிங் செஷன்ஸ் வந்து டானாகாரன் அளவுக்கு இன்டென்ஸா இல்ல. கொஞ்சம் ஃப்ளாட்டா தான் இருக்கு. நமக்கு அந்த ஒரு இன்டென்சிட்டி பத்தல அந்த ட்ரெய்னிங் செஷன்ல. அதெல்லாம் இன்னும் நல்லா இருந்திருந்தா, கண்டிப்பா பயங்கரமா இருந்திருக்கும். இப்படி படத்துல பல ஃப்ளாஸ் இருந்தாலுமே, செகண்ட் ஹாஃப ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போய் கடைசியில பயங்கர இன்டென்ஸா படத்த முடிச்சிருந்தாங்க. கண்டிப்பா படம் முடியும்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் 2 ஹீரோஸோட கேரக்டர்ஸுமே ஈக்குவலா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்குமே வேற வேற சிச்சுவேஷனா இருந்தாலும், அத அவங்க ஹேண்டில் பண்ற விதம் வேறையா இருந்தாலும், ஆனா அந்த வெயிட்டேஜ் 2 பேரோட வெயிட்டேஜுமே ஈக்குவலா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. ஈவன் ஸ்க்ரீன் ஸ்பேஸு கலையரசனுக்கு ஜாஸ்தியா இருந்தாலுமே, நமக்கு அந்த தினேஷோட பிரசன்ஸுமே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு 2 பேரோட கேரக்டரையுமே ஈக்குவலா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா அந்த அமிதாப் கேரக்டர், ஷபீர் நடிச்ச அந்த அமிதாப் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நெறைய இடங்கள்ல நம்மளுக்கு எமோஷனல் கனெக்ட் குடுக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பாலா சரவணனோட அந்த கேரக்டருமே நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு சின்னதா நம்மள ஃபன் பண்றதுக்காக, நம்மள என்டர்டெயின் பண்றதுக்காக இருந்தாலும், ஒரு கட்டத்துல அந்த அந்த கேரக்டர் பர்ஸ்ட் அவுட் ஆயி அழுகும்போது, நமக்கு ஒரு நல்ல ஒரு எமோஷனல் கனெக்ட் கிடைக்கும். மத்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே கரெக்ட்டா அந்த கதைக்கு ஏத்த மாரி பக்காவா யுட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க.